நம பார்வதி தென்னாருடைய சிவனே போற்றி இறைவா போற்றி ஏகம் பக்தர் என்றாய் போற்றி பாகும் பெண்ணொரு வானாய் போற்றி கரகத்தரையே போற்றி இலை மடயானே போற்றி போற்றி சீதலா மகாமாரியம் பேகே ஜய ஜய குங்குமம் பவுட்டுக்கு வச்சுங்க நெத்திக்கு வச்சுங்க காட்டி அவங்களுக்கு அச்சது கொடுங்க கட்டவர் விநாயகரை வச்சுக்கங்க. விநாயகருடைய மஞ்சள்ல இந்த அருகம்புல் குத்துறது, பூ குத்துறது இதெல்லாம் கூடாது. என்ன சொல்றோம்னா அதை தகுந்த மாதிரி காதால கேட்டு பூஜை பண்ணி ஒரு பூவை கையில் எடுத்துக்கங்க. உங்களுடைய குல தெய்வம், இஷ்ட தெய்வம், மாதா, பிதா, நமக்கு ஞானத்தை போதித்த ஆசான் எல்லாத்தையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. செய்யக்கூடிய காரியங்கள் எந்த ஒரு தடைகள் இல்லாமல் நல்லபடியாக நடக்க வேண்டும். இதே போல வருடாந்திர வழிபாடானது எப்பொழுதும் இடைபாடுகள் இல்லாமல் மென்மேலும் வளர வேண்டும் சொல்லி நல்லா விநாயகர் பெருமாளை நல்லா பிரார்த்தனை பண்ணி பத்மார்க்கம் கஜானன அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாம் விததே கமலோகினாம் விததே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்ய மத்யமாம் அஸ்வதாச்சார்ய பர்யந்தா வந்தே குருபரம்பராம். கல்பவృక్షாதனமதாம் கருணா சாகராஜன கௌபீனதண்டஹஸ்தாதா கந்தர்பாயுதவாசினி ஈதிவீதி நிவாராஜா சாந்தகாரணிலோகாம் அபிமதுரதாமஹஸ்தாமபரிமிதாம் மோனபார சௌவாக்யா கருணாமதிஷய கருணா அபிநவ குலசுந்தரே மதம் சிவபஞ்ச சடேதி சாபோ பிராணப்பிரியம் நௌமி பினாகவானே ஓணத்ரியத்தம் குலதெய்வதம் நமः. தேவதா இஷ்டதேவதா கிராமதேவதாப்யோ சவணாம் விசாலநயனம் விஸ்வஸ்த விக்னாபகம் விஜயானந்த விநாயகாகரமகாம் வீணாதி வாத்திய பிரியோ வந்தே சந்திரகலாத்மஜம் விதயம் நாட்யாதிகீத பிரியோ ராஜா தர்மபலிகே பிரஜா சுஜனதகாம் பூஜனா சத்கனா சத்கர்ம பிரபரான்விதः பிரதினம் வித்யான வித்யாசதா வாணி சந்நிதகாம் சிரம்புகே ஆனந்தவ்யாகுலா குரும்ராஜ்யம். மஞ்சள் அரிசி வலது கையில, பூவை இடது கையில பிரிச்சுங்க. நல்லா விநாயக பெருமாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு தலையில 5 முறை கொட்டிங்க. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜ. வலது கை மேல, வலது தொடையில, உருட்டாங்கை கீழே, சோத்தாங்கை மேல, வலது தொடையில வச்சுங்க.
முழங்காங்கை கீழே சோத்தாங்கை மேல வலது தொடையில வச்சு ஓம் நமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுகினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ கர்மணः நிர்விக்னேன பரிகவாப்யர்த்தம் ஆதௌ மங்களப்பிரசாதகால பரித்ரா மகாகணபதி பூஜா ஆராதனாஞ்ச அஹமத்ய கரிஷ்யே. அந்த அக்ஷதையும் பூவையும் வலது கையில வாங்கிக்கங்க. இலையினுடைய நுனி பாகத்துல போட்டுருங்க. இலையுடைய நுனி பாகம் தண்ணியை தொட்டு கை தொடச்சிங்க. அடுத்தது மஞ்சள் அரிசி வச்சிருப்பாங்க. எல்லாரும் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கீங்களா? எல்லாரும் பிள்ளையார் பிடிச்சிக்கலாம். பிள்ளையார் பிடிச்ச மாதிரி பாவனை பண்ணிக்கங்க. ஆதிபூஜ்யாய தேவாய தண்டமோதகதாரிணே வெள்ளமா பிராணகாந்தாய ஸ்ரீகணேசாய மங்களம். கட்டவரல் மோதிரவர்களால இந்த மஞ்சள் அரிசி எடுத்துங்க. கட்டவர்களும் மோதிரனால அரிசி எடுத்துங்க. மஞ்சள் அரிசி. மகாகணபதே நமः யாயாமி. மகாகணபதி மூர்த்தயே நமः. மஞ்சள் பிள்ளையார்னால போடுங்க. மறுபடியும் 2 அக்ஷரம் எடுத்துங்க. மகாகணபதே நமः யாயாமி. மறுபடியும் 2 அக்ஷரம் எடுத்துங்க. மகாகணபதே நமः ஆவாகயாமி. மந்திரம் சொல்ல சொல்ல ஒவ்வொரு சொட்டா விநாயகர் மேல தங்கி விடுவோம். ஒவ்வொரு சொட்டா கங்கணபதே நமः ஆஜவரியம் சமர்ப்பயாமி. கணபதே நமः ஸ்நானாயாமி. ஸ்நானானந்தரம் ஆஜவரியம் சமர்ப்பயாமி. மறுபடியும் அக்ஷரை எடுத்துங்க. உபவீதார்த்தம் ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. போடுங்க. அலங்கரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. உபவீதம் சமர்ப்பயாமி. வஸ்திரயுகலம் சமர்ப்பயாமி. கந்தம் சமர்ப்பயாமி. மோதிரவர்களால குங்குமம் வைக்க விநாயகருக்கு. குங்குமம் இருக்கு பாருங்க. ஸ்ரீசூரணம் சமர்ப்பயாமி. ஸ்ரீசூரணம் சமர்ப்பயாமி. மறுபடியும் 2 அக்ஷரை போடுங்க. அனுக்கிரக பிரதா அக்ஷதான் சமர்ப்பயாமி. புஷ்பமல்லிகா சமர்ப்பயாமி. புஷ்பைः சம்பூஜயாமி. முன்னாடி உங்களுடைய விளக்குக்கு முன்னாடி அருகம்புல் வச்சிருந்தாங்கன்னா அருகம்புல் எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா பூ எடுத்துங்க. உதிரி பூ எடுத்துங்க. உதிரி பூ எடுத்துட்டு இடது கையில வச்சுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுட்டு ரைட் ஹேண்ட்ல நமஹான்னு சொல்லும் போது ஒவ்வொரு பூவா ஒவ்வொரு அருகம்புல்லா விநாயகர் மேல குத்தாம விநாயகருடைய பாதத்துல அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சுமுகாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் கபிலாய நமः. ஓம் கஜகர்ணகாய நமः. ஓம் லம்போதராய நமः. ஓம் விகடாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் தூமகேதவே நமः. ஓம் ஹேரம்பாய நமः. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமः. ஓம் ராகவதே நமः. ஓம் நமோ கணபதயே நமः. நம பிரமதவதே நமः. ஓம் நமஸ்தே அத்திலம்போதராய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் விக்னவிநாசினே நமः. ஓம் சிவசுதாய நமः. ஓம் ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமः. மங்களமஹாகணபதயே நமः. நாராவித பரிமஹாகணபதயே நமः. மனசாவத்யா தூபம் மனசாவத்யா தீபம் சமர்ப்பயாமி. மறுபடியும் 2 புஷ்பம். விநாயக பெருமாள் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் விநாயகரிடத்தில் அனுமதி பெற வேண்டும் சொல்லுவார். எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதுறதா இருந்தா கூட பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுறோம். இந்த விநாயகரை வழிபடும் பொழுது நமக்கு என்ன பலன்? இவரை வழிபடுகின்றோம். ஒன்று மஞ்சள்ல வைத்து வழிபடுகின்றோம், 2வது சாணத்துல வச்சு வழிபடுறோம்,
மூணாவது களிமண்ல வச்சு வழிபடுறோம். இந்த மஞ்சள் என்பது மங்களத்தை தரக்கூடியது. அதனால மஞ்சள்ல வந்து சுபகாரியங்கள்ல மஞ்சள்ல வச்சு பண்றோம். இந்த தனுர் மாதத்துல பார்த்தீங்கன்னா தனுர் மாதத்துல சாணத்துல வச்சு வழிபடுவோம். எல்லாரும் வந்து நம்ம கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாசத்துல, தனுர் மாசம்னா மார்கழி மாசம், இந்த மார்கழி மாதத்துல முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா பிள்ளையாரை வச்சு பூசணிக்காய் பூவை வச்சு நம்ம வழிபடுவோம். அடுத்தது ஆவணி மாதத்துல மண்ணினால் களிமண்ணினால் வைத்து வழிபடுகின்றோம். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஏன் வச்சு வழிபடுறோம்னா நம்ம காலையில் இதெல்லாம் பிரபஞ்சம் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு தாற்பயம். விஞ்ஞான முறையாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு என்ன பலன்னா, மஞ்சள் வந்து ஆன்டிபயாட்டிக், அதே போல சாணம் ஆன்டிபயாட்டிக், அதே போல ஆவணி மாதத்துல வைத்து வழிபடக்கூடிய களிமண்ணில் வச்சு வழிபடக்கூடிய வழிபாடும் அதுவும் ஒரு ஆன்டிபயாட்டிக் தான். எப்படின்னு கேட்டோம்னா, உடல்ல வந்து அரிப்பு ஏதாச்சும் இருந்ததுன்னா, தோல் சம்பந்தப்பட்டமான வியாதிகள் இருந்ததுன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. அதே போல சாணத்தை நம்ம தெளிக்கும் பொழுது எந்த ஒரு துஷ்ட கிரகங்களும் உள்ள வராது. ரெண்டாவது களிமண், உடம்புல தோல் சம்பந்தப்பட்டமான வியாதி. அதனாலதான் நம்ம கிராமத்து கோயில பாத்தீங்கன்னா சேத்து வேஷம் போடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு, தெரியுமா? அந்த சேத்து வேஷம் வந்து களிமண்ணில் தான் போடுவாங்க. அந்த களிமண்ணை உடம்புல பூசிக்கிட்டாலே எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நிவர்த்தி, எப்பேற்பட்ட புண்ணு அரிப்பா இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். ரெண்டாவது களிமண்ணை வந்து 3 நாள் பூஜையை வச்சு ஆத்தங்கரையில கொண்டு போய் விநாயகர் கரைப்பாங்க. அந்த விநாயகரை கரைக்கும் போது எப்பேற்பட்ட பேரிடைவல், அந்த நீரினால் ஏற்படக்கூடிய பேரிடைவல்கள்லாம் வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் களிமண்ணுக்கு மட்டும்தான் உண்டு, ஈர்க்கக்கூடிய பவர். அதனாலதான் இதெல்லாம் நம்ம முறை கிடையாது. நம்ம பெரியவங்க கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் செஞ்ச வழிபாட்டு முறையை நாம் அப்படியே இதேபோல் நமது ஆலயத்திலும் நமது இல்லங்களிலும் நமக்கு மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற வேண்டும் சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க விநாயக பெருமாளை. சிவதனய வரிஷ்டம் சர்வ கல்யாணமூர்த்திம் பரசு கமலகஸ்தமோ சோபிதம் மூதகேன அருண குசுமமாலா ப்யாலம்போதரம் தோ மம கிருதாசமோய் கணேசம் நமாமி. மங்களமஹாகணபதயே நமः. அகமோக்த பிரகாரேண மந்திரபுஷ்பாஞ்சலிம் ஸ்வர்ணவக்ரஜம் சமர்ப்ய பிரார்த்ய வக்ரதுண்டமஹாராஜ சூரியபுரி சமப்ரபா அவிக்னம் குரவே தேவா சர்வகாரியேஷு சர்வதா சர்வதேவா கிருதஸ்ரேஷ்ட விக்னேசகணநாயக த்வாமுபாஸ்ஸ ஜகத்கர்ம தத்கர்ம சபலம் குரு சிவா திருச்சிற்றம்பலம் தில்லஜம்பலம் விநாயகனே விவினஜை வேரறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனி வெப்பார் செயல்களிலே இடையூறுகள் நீங்கவே கணநாதன் பாதம் நினை எங்களது நல்வாழ்வில் மங்களத்தை என்றென்றும் அருள வேண்டி மங்கள மகா கணபதியில் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். விநாயக பெருமாளா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பூவை விநாயகருடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிருங்க. மங்களம் கணநாதாய மங்களம் ஹரசூனவே மங்களம் விக்னராஜாய விக்னராஜாஸ்து மங்களம். மங்களமஹாகணபதயே நமः. பிரார்த்தன புஷ்பான் சமர்ப்பயாமி.
மம கர்த்தமா ஸ்ரியம் வாசய மே குலே மாதரம் பத்மவாலினே. எல்லாரும் எழுதிட்டேடா. அரிசி பூ வகையில் எடுத்துங்க. எல்லாரும் அரிசி எல்லாரும் நேரா நிமிந்து உட்கார்ந்துட்டு ரெண்டு கையில வலது கையில மஞ்சள் அரிசி இடது கையில பூவை பிரிச்சுக்குங்க. கைய மடக்கிட்டு 5 முறை தலையில கொட்டிக்கங்க. எல்லாம் இருங்க அவசரப்படாதீங்க. எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுங்க. நேரா நிமிந்து உட்கார்ந்துட்டு 5 முறை தலையில கொட்டிக்கங்க. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவரம் ஜாயே சர்வவிக்னோபசாந்தரே. அக்ஷதைய இடது கையில போட்டுங்க. அரிசி இடது கையில போட்டுங்க. பொம்மநாடி யாரும் பண்ண வேண்டாம், நீங்க மட்டும் பண்ணுங்க. வலது கை கண்டவர்கள் மோதிரவர்களால மூக்க தொட்டு ஓம் நம சிவாய சொல்லுங்க. ஓம் நம சிவாய. சக்தி மயம் ஜகதே. புரட்டாங்கை கீழே சோத்தாங்கை மேல வலது தொடையில வச்சுக்கங்க. முதல் மாதிரியே இடது கை கீழே வலது கை மேல மூடி வச்சுங்க. வலது தொடை இடது கைனா இதுமா, வலது கைனா மேல. இந்த கைய மடக்கி இப்படி வச்சுக்கங்க. சமஸ்த சமஸ்த துரித துரித அக்ஷயத்வாரா அக்ஷயத்வாரா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சுள் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலாரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியாத மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லாத இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அன்னை அபிராமியின் கடைக்கண்களே ஏழுண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையில்லை கந்தனுண்டு கவலையில்லை மனமே எல்லாம் வல்ல உலகை காக்கும் பார்வதி பரமேஸ்வரனின் அருளினாலும் எங்களது குலம் காக்கும் குலதெய்வத்தின் பரிபூரண நல்லாசிகளுடன் நிகழும் மங்கள கரமான விஸ்வா வசு வருடம் பொங்குனி மாதம் மதி நிறைந்த நன்னாளான வெள்ளிக்கிழமை நன்னாளில் எங்களது முத்துக்காளிப்பட்டி என்னும் நற்பதியிலே வீற்றிருந்து அருளாட்சி செய்து வரும் ஆயிரம் கண்ணுடையவனாக திகழும் அன்னயா அகிலாண்டகோடி அன்னை சீதலா மகாமாரியம்மன் ஆலயத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி தீப ஒளி வழிபாட்டினை செய்கின்றோம். அதனின் அங்கமாக வந்த வினைகளையும் இனிமேல் எங்கள்
எங்களுக்கு வரப்போகின்ற வல்வினைகளை போர்க்க வல்லவரான ஐந்து கர ஆணைமுக பெருமானின் நல் வழிபாடுகள் உதங்கி உள்ளோம். இவ்வழிபாட்டில் ஆதிலாகி பொருள் வாக்கியத்தினங்க அனைத்து சௌபாக்கியத்தையும் எங்களுக்கு வந்து அருள வேண்டும். எங்களது மனதிலுள்ள சங்கடங்களும் மன கிளேசங்களும் மன எல்லா காரியத்திலும் அங்கு தடையின்றி வெற்றியை எங்களுக்கு அருள வேண்டும். எங்களது எங்களது குலம் காக்கும் குலதெய்வத்தின் அருளும் பொருளும் நிறைந்த வண்ணமாக இருக்க வேண்டும். இன்றைய நன்னாடு தீப ஒளி வழிபாட்டினை செய்கின்றோம். இவ்வழிபாட்டில் வாயிலாக எங்களது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அன்னையின் அருளினால் தனலட்சுமி தான்யலட்சுமி சந்தானலட்சுமி தைரியலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி அன்னலட்சுமி ஆகிய 8 லட்சுமிகளில் அன்னமாக இருக்க வேண்டும். எங்களது இல்லங்களில் கிரக லட்சுமியானவள் அனுதினமும் வாசம் செய்து சுக போஜனத்தை நல்க வேண்டும். இல்லறத்திலும் நல்லறத்திலும் எப்பொழுதும் மனமகிழ்ச்சி மன சந்தோஷகரத்தை அருள வேண்டும். எங்களது தொழில் ஸ்தாபனத்தில் தனலட்சுமியின் அருளினால் ஞானத்தில் வாயிலாகவும் தர்மத்தில் வாயிலாகவும் லாபத்தை அருள வேண்டும். தொழில் முன்னேற்றத்தை அருள வேண்டும். எங்களது கிராமத்தில் வீற்றிருந்து அருளும் அன்னயா சீதலா மகா மாரியம்மனின் அருளினால் எங்களுக்கும் எங்களது குடும்பத்தார்களுக்கும் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் எவ்வித வியாதி உபாதைகள் இல்லாமல் அன்னையின் அருளினால் ஏக திடகாத்திரத்தை அருள வேண்டும். தீப ஒளியில் வாயிலாக எங்களது குடும்பங்கள் எவ்வித குறையுமின்றி தீப ஒளி போல் பிரகாசமாக வளர வேண்டும். எங்களது ஜாதகத்தில் உள்ள 9 கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்களும் நிவர்த்தி செய்து சூரிய பகவானின் அருளினால் வம்சங்கள் விருத்தி அடைய வேண்டும். விலக வேண்டும். கலைகள் விருத்தி அடைய வேண்டும். அங்காரகனின் அருளினால் மண்
மண்மனை பெருக வேண்டும் மன ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் ஞான பகவானின் அருளினால் எங்களுக்கும் எங்களது குழந்தைகளுக்கும் புத்திர் பலத்தையும் யசோதைரியத்தையும் அருள வேண்டும் சுக்கிர பகவானின் அருளினால் தனங்களும் தானியங்களும் விருத்தி அடைய வேண்டும் சனி பகவானின் அருளால் பாதம் முதல் தலை வரை தலை முதல் பாதம் வரை இருக்கும் ருண ரோகர வியாதி உபாதைகள் விலக வேண்டும் ராகு பகவானின் அருளினால் இகஜன்மணி பூர்வஜன்மணி ஜென்மாந்திர அனுஜன்மணி மாதா வர்க்க பிதா வர்க்க மூன்று ஜென்மத்தில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாப அபஸ்மார தோஷங்களெல்லாம் விலக வேண்டும் கேது பகவானின் அருளினால் ஞான துகூலத்தை அருள வேண்டும் 9 கிரகங்களில் சுபபலங்கள் பரிபூரணமாக அருள வேண்டியும் இன்றைய நன்னாளில் வசந்த நவராத்திரி பூர்த்தி நன்னாளில் தீப வழிபாட்டினை சுமங்கலிகள் அனைவரும் ஒன்று கூடி செய்கின்றோம் இப்பூஜையில் பூர்ண பலனானது எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் அருளினால் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடு பிடி இல்லாத உடலும் அன்பு அகராத மனைவியும் தவறாத சந்தானமும் ஆகிய 16 செல்வங்களையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருளி எங்களது வாழ்விலே துன்பங்கள் அனைத்தையும் போக்கி இன்பங்களை அருள வேண்டும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தினையும் தந்தருளி எங்களது கிராமங்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டியும் வானம் முன்மாதிரி மழை பொழிந்து விவசாயங்களெல்லாம் செல்வ செழிப்புடன் வளர வேண்டியும் எவ்வித குறைகளின்றி அன்னையின் அருளினால் அனைவரது நல்வாழ்வில் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நற்பெயர்களை தந்தருளி எங்களுடைய வம்சங்களை சூரியன் சந்திரன் லோகத்திலே பசுமாடுகள் வேத பிராமணர்கள் இருக்கும் வரை பிராப்த பல சித்தியர்த்தம் மகதைஸ்வர்ய பிராப்த பல சித்தியர்த்தம் சொல்லிக்கங்க அப்படியே மம சக குடும்பானா கேம தைர்ய வீர்ய
विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवर्धसिद्ध्यर्थम् इष्ट काम्य अनार्थ भक्त महाजनानाम् दीर्घ सौभाग्यवति प्राप्त बल सिद्ध्यर्थम् दीर्घ सुमंगली प्राप्त बल सिद्ध्यर्थम् यौवनानाम् यौवतीनाम् उचित काले कुलाचार विवाह प्राप्त बल सिद्ध्यर्थम् बालकानां बालकीनां विद्या पाठंगदा सिद्ध्यर्थं वाग्देवी सरस्वती कृपाकटाक्ष सिद्ध्यर्थं शुक्रवासर युक्तस्य सायंदिन दीप दुर्गा लक्ष्मी सरस्वती त्रिगुणात्म स्वरूपिणी महादेवी पूजा वैभवस्य आचार्य मुखेन च अहमद्य करिष्ये अक्षतार्कतो निदाज ஜலத்தை தண்ணியை தொட்டு கையை தொடச்சிங்க அபௌபஸ்ப்ரஸ்யா. இன்னைக்கு வந்து நவமி, ரெண்டு புண்ணியம். இன்னைக்கு வந்து ராம நவமியும் சேர்ந்து வருது. இந்த நவராத்திரியில 9வது நாள் நவமி திதி. இன்னைக்கு திதி வந்து நவமி திதி, அம்பாளுடைய 9வது நாள். இந்த 9வது நாள்ல வந்து வெள்ளிக்கிழமை மங்களகரமான நன்னாள், அம்பாளுக்கே உகந்த நன்னாள். இந்த நவமிய திதியில வந்து இதை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணமோ தெரியல, இது சுவாமியா அனுகிரகம் பண்ணதுதான். இதுதான் குருவருளும் திருவருளும்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த 9வது நாள் அன்னையினுடைய வசந்த நவராத்திரி நன்னாளில் இந்த சுமங்கலி பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். அது நம்ம கிராமத்துல அம்பாளுடைய ஆலயத்துல பண்றது இன்னும் கோடி புண்ணியம்னு சொல்லுவான். அப்படி இன்றைய தினம் நாமெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனால நல்லா அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு முதல்ல வந்து தீபத்தை நாம வந்து பூஜை பண்ணுவோம். இந்த தீபத்துல வந்து 3 பகுதியா இருக்கு. ஒண்ணு மேல, 2வது கீழே, 3வது பாதம்னு சொல்லக்கூடியது. இதுதான் பாதம். இது வந்து நடுப்பகுதி, இது மேல் பகுதி. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதினு சொல்லுவான். இந்த 3 பகுதியுமே வந்து முப்பெரும் தேவின்னு சொல்லுவான். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. இதோடைய தாற்பயம், இந்த நவராத்திரியினுடைய தாற்பயம் இதுதான். முதல்ல 3 நாள் துர்காவாக இருப்பா, அடுத்த 3 நாள் மகாலட்சுமி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி. சரஸ்வதி பூஜை நாம எப்ப கொண்டாடுறோம்? தசமி எண்ணிக்கை கொண்டாடுறோம் அல்லவா? 9வது நாள் 9வது நாள்ல சரஸ்வதி பூஜை கொண்டாடுவோம். அதே போல இன்றைய தினம் நம்ம குழந்தைகள் எல்லாம் நல்லா எக்ஸாம் டைம், பரீட்சா காலம், 10வது 12வதுக்குலாம் பரீட்சை ஆரம்பிச்சாச்சு. நல்லா குழந்தைகள்லாம் நல்லா மதிப்பெண் பெற வேண்டும். அம்பாளுடைய அனுகிரகம் நல்லா பரிபூர்ணமா நமக்கு கிடைக்க வேண்டும். அதனால இந்த 3 பகுதியில முதல்ல பூஜை பண்றோம். அதுக்கப்புறம் தான் இந்த 8 லட்சுமிகள்னு சொல்லக்கூடியது. இந்த மொத்தத்திலே தீபம்னாவே லட்சுமின்னு தான் அர்த்தம். இந்த தீபத்துல நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம், நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், நம்மளுடைய மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். தீபம்னாவே மகாலட்சுமி தான். இப்படி முதல்ல 3 பகுதிக்கு பூஜையை பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அஷ்டதளம், இந்த கீழே இருக்கக்கூடிய தண்டு பகுதியில இருக்கக்கூடிய பாத பகுதியில 8 பக்கம், கிழக்குல இருந்து ஆரம்பிச்சு ஈசான்ய வரைக்கும் இருக்கக்கூடிய பாகம் 8 பாகம். இந்த 8 பாகத்துக்கு 8 லட்சுமிகள் இருக்கு. அந்த 8 லட்சுமிகளை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம்னு சொல்லக்கூடிய அஷ்டோத்திர பூஜையானது நடைபெறும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலம் அழிச்சதுன்னா காலை மாத்தி உட்காந்துருங்க, பொறுமையா பண்ணுங்க. இப்படி தூக்கி போடக்கூடாது. இந்த பூவை வந்து நம்மளுடைய ஹிருதயத்திலிருந்து போகணும். ஹிருதய சமர்ப்பணங்கிறது இதுதான். அம்பாளுடைய நம்ம பூவை வந்து எதை போடுறோமே அப்படின்னு தூக்கி போடக்கூடாது. அதனாலதான் இந்த இடது கையில ஹிருதயத்துல வச்சுட்டு வலது கையினால ஒவ்வொரு பூவா போடணும். முதல்ல வந்து துர்காவாக இருக்கக்கூடிய பாதத்துக்கு நாம பூஜை பண்றோம். ஓம் ஹ்ரீம் அனந்தாய நமः, ஓம் ஹ்ரீம் தர்மாய நமः, ஓம் ஹ்ரீம் ஞானாய நமः, ஓம் ஹ்ரீம் வைராக்யாய நமः, ஓம் ஹ்ரீம் ஐஸ்வர்யாய நமः, பத்மஸ்வரே, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் துர்கா பரமேஸ்வரியம்பிகா சனாய நமः, துர்கா லக்ஷ்மிம்பிகா மூர்த்தஜே நமः. 2 புஷ்பத்தை கையில வச்சு தாம் அக்னிவர்ணா தபசா ஜ்வலந்தி வைரோஜனீம் கர்ம பலேடு துஷ்டாம் துர்காம் தேவீகம் சரணமகம் பிரவத்தே சுதரசி தரசே நமः. ஓம் ஹ்ரீம் அனந்தாய நமः, ஓம் ஹ்ரீம் கர்மாய நமः, ஓம் ஹ்ரீம் ஞானாய நமः, ஓம் ஹ்ரீம் வைராக்யாய நமः, ஓம் ஐஸ்வர்யாய நமः, ஓம் பத்மாய நமः, பத்மஸ்வரே, மகாலட்சுமி
மூர்த்தயே நமஹ. மகாலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. இரு கையை தூக்கி ஓம் சரசிஜனிலதே சரோஜஹஸ்தே धवलतदावे मनोज्ञे त्रिभुवनभूतिकरि प्रसीथमज्ञम् ॐ ऐं ह्रीं श्रीं महालक्ष्मी कमलधारिण्यै नमो नमः. அந்த பூவாக்க வச்சிருங்க, சாத்திடுங்க. ரெண்டு பாகத்துல சாத்திடுங்க. அதுக்கு அடுத்தது மேல சிரசு பாகம் கையில வச்சிருங்க. ஓம் ह्रीं அண்ணா வச்சிருக்க மேலே காட்டிட்டு அப்படியே கீழே பாதத்துல போடுங்க. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சரஸ்வத்யும்பிகாசனாய நமः. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சரஸ்வத்யும்பிகாமுத்ததே நமः. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சரஸ்வத்யும்பிகாதே நமः. ஓம் பிரணாதேவி சரஸ்வதிர் வாதேவிர்வாதினீவதே பவது பவது கல்யாணி கல்யாணி ஆயுள் ஆரோக்கியம் சம்பதா மம சத்ரு விநாசாய தீப ஜோதி நமோ நமः. துர்கா லக்ஷ்மி சரஸ்வத்யை நமோ நமः. பஞ்சு திரி போட்டு பவளம் போல் எண்ணெய் விட்டு ஏற்றுகின்றே தீபமம்மா எங்கள் குடி வளர வேண்டும். எங்களது குளம் வளர வேண்டும். ஏற்றுகின்றோம் தீபமம்மா பெட்டினரக பூஷணங்களை தாருமம்மா எங்களது இல்லத்திலே வாருமம்மா ஏற்றுகின்றோம் தீபமம்மா. ஓம் தீப மகாலட்சுமி நமோ நமः. நமரோவாभ्याम् या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसाम् लक्ष्म्यासनाय नमः. ॐ ह्रीं आदिलक्ष्मीमूर्तये नमः. ॐ ह्रीं आदिलक्ष्मीमूर्तये नमः. ॐ ह्रीं आदिलक्ष्मी नमो नमः. ரெண்டு பூவை கையில வச்சுட்டு முதலாவது லட்சுமி ஆதிலட்சுமின்னு சொல்லக்கூடியவர். இந்த ஆதிலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்க. யாதேவி சர்வ பூதேஷு ஆதிலட்சுமி ரூபேண சமஸ்கிதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. ஓம் ஆதிலட்சுமி நமோ நமः. ஆதிலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க. இந்த 8 லட்சுமிகளையும் முதலாவதாக வீட்டிலிருந்து அருளக்கூடியவர் தான் இந்த ஆதிலட்சுமி. இந்த ஆதிலட்சுமியினுடைய அருள் நம்மளுடைய ஆலயத்திற்கும் சரி நம்மளுடைய இல்லங்களிலும் பரிபூர்ணமாக வாசம் செய்ய வேண்டும் சொல்லி நல்லா பிரார்த்தனை. சக்கசகோதரிகே மமனே உனிததவள்டி மோசபதாரி அந்துளவாரி வேதரோதே அந்தஜவாசி வேதரோதி அந்துளவரி சாந்தி துரே ஆதிலக்ஷ்மி சதபாலஜவா ஆதிலக்ஷ்மி சதபாலஜவா. ஓம் ह्रीं साम्यलक्ष्म्यासनाय नमः. ओम ह्रीं साम्यलक्ष्मीमूर्तये नमः. ओम ह्रीं साम्यलक्ष्मी नमः. ओम ऐं ह्रीं श्रीं साम्यलक्ष्मी नमो नमः. சாமியலட்சுமியானவர் அருள வேண்டும் சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. சொல்லுங்க. யாதேவி சர்வ பூதேஷு
काम्यलक्ष्मी रूपेण समस्थिता नमस्तस्यै नमो नमः काम्यलक्ष्मी नल्ला प्रार्थना नींगे ओम अयि कडिकल मदनादिनी कामिनी वैरि करोदिनी वेरमले எல்லாருக்கும் மனோதைரியத்தை அன்னையானவள் தந்தருள வேண்டும். நல்ல பெண் குழந்தைகளுக்கு நல்ல மனோதைரியத்தை அருள வேண்டும் சொல்லி நல்ல தைரிய லட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கு சொல்லுங்க. யா தேவி சர்வ பூதேஷு தைரிய லக்ஷ்மி ரூபேண சமஸ்திதா ஓம் ஓம் தைரிய லக்ஷ்மி நமோ நமः தைரிய லக்ஷ்மி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஓம் ஐவரவரிணி வைகதி பார்க்க மங்களரூபிணி மங்களமரே சுரகணபூரிக சேகபல பிரஜஞான விகாசினி சாஸ்தனுவே பகவகராரிணி பாபி மோடினி சாருஜன விகபாரயுவே ஜய ஜய ஹே மதுசூதனகாமி தைரியலக்ஷ்மி கரபாலயா ஜய ஜய ஹே மதுசூதனகாமினி தைரியலக்ஷ்மி சதபாலயா தைரியலக்ஷ்மி சதபாலயா நான்காவது லட்சுமி கஜலட்சுமி. ஓம் வீம் கஜலட்சுமியாசனாய நமः. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் கஜலட்சுமி நமः. நான்காவது லட்சுமி கஜலட்சுமி. இந்த கஜலட்சுமி என்பவர் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் சரி, ஒவ்வொரு ஆலயத்திலும் சரி முதலில் தரிசனம் செய்யக்கூடிய லட்சுமி. தேவி சர்வ பூதேஷு கஜலட்சுமி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை நமோ நமः ஓம் கஜலட்சுமி நமோ நமः பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இந்த கஜலட்சுமியானவள் நம்மளுடைய ஆலயத்திலும் நம்மளுடைய இல்லத்திலும் பரிபூர்ணமாக வீற்றிருந்து சுக சௌபாக்கியத்தை அன்னையானவள் அருள வேண்டும் சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பிரார்த்தியா ஓம் ஐந்தாவது லட்சுமி சந்தான லட்சுமி. அன்னையினுடைய மடியில் மழலை செல்வத்தை வைத்து அருள்பாலிக்க கூடியவள் தான் சந்தான. பூதேஷு சந்தான லக்ஷ்மி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை நமோ நமः ஓம் சந்தான லக்ஷ்மி நமோ நமः. அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க.
ஓம் ஐககவாலினி மோகினி ஜக்ரிணி ராகவிவர்த்தினி ஞானமயே குணகணவாணி நலோகணிரைலினி சர்வகமோசித பாலனுதே மதுசூதனகாமி சந்தாரவீர பாலயமா சந்தாரலக்ஷ்மி சதபாலய ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சந்தானலக்ஷ்மி நமோ நமோ. ஆறாவது லக்ஷ்மி விஜயலக்ஷ்மி. ஓம் க்ரீம் விஜயலக்ஷ்மி ஆசனாய நமோ. ஓம் க்ரீம் விஜயலட்சுமூர்த்தயே நமः. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் விஜயலக்ஷ்மி நமோ நமோ. ஆறாவது லக்ஷ்மி விஜயலக்ஷ்மி. இந்த விஜயலக்ஷ்மி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. விஜயம் என்றால் வெற்றி என்று பொருள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய காரியத்திலும் வெற்றி நமக்கு வேண்டும். விஜயலக்ஷ்மி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. ஓம் விஜய லக்ஷ்மி நமோ நமः. प्रात्या वैभववन्दित शङ्करते जयभाग्यवते जय जय हे मधुसूदनगामि विजयलक्ष्मी सतपालयमा जय जय हे मधुसूदनगामि विजयलक्ष्मी सतपालयमा विजयलक्ष्मी सतपालयमा. विजयलक्ष्मीमूर्तये नमः. महाभागयामि पूजयामि. पूजयामि अर्घ्ययित्वा विद्यालक्ष्मी नमो नमः. வித்யாலட்சுமி நல்ல ஞானத்தை தரக்கூடியவர். நம்ம குழந்தைகளுக்கு தெளிந்த நீர் போன்ற ஞானத்தை அருள வேண்டும். இந்த பரீட்சா காலத்தில் பரீட்சை எழுதும் பொழுது நல்ல புத்திர் பலத்தையும் யசோ தைரியத்தையும் இந்த வித்யாலட்சுமியானவர் அருள். சர்வ பூதேஷு வித்யா லக்ஷ்மி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. வித்யா லக்ஷ்மி நமோ நமः. நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. प्रागिनी रत्नमये मणिमयपूरित गन्धविभूषण शान्ति समावृतस्य मुखे नवनिधितादिति घटिवलानि काव्यबलप्रदहर्षयुते जय जय हे मधुसूदनगामि विजयलक्ष्मी सतपालयमा जय जय हे मधुसूदनगामि विजयलक्ष्मी सतपालयमा विजयलक्ष्मी सतपालयमा. विजयलक्ष्मीमूर्तये नमः. महाभागयामि पूजयामि. பூஜயாமி. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் வித்யாலட்சுமி நமः. பூர்ண அனுக்கிரகத்தை தந்தருள வேண்டும். அருள் இல்லாதவர்க்கு அவுலகமில்லை, பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகமில்லை என்பார்கள். அருளும் பொருளையும் தரக்கூடியவள் தான் இந்த தனலட்சுமி. இந்த பூஜையெல்லாம் நாம பண்றோம், இந்த விசேஷங்கள்லாம் நாம பண்ணணும்னா நமக்கு முதல்ல என்ன வேணும்? தனலட்சுமி வேணும். அது மட்டும் இருந்தால் பத்தாது, அவருடைய அருள் வேண்டும். அந்த அருள் இருந்தால்தான் அதுக்கப்புறம் பொருள் தரக்கூடியவர். அந்த அருள் நம்ம கிட்ட கிடைச்சிட்டாலே போதும். பொருள் எப்படியா இருந்தாலும் அந்த பொருள் நம்ம இடத்துல வந்து சேரும். அதனாலதான் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை என்பார்கள். இந்த அருளையும் பொருளையும் தரக்கூடியவன் தான் அன்னையானவன். அதனாலதான் சொல்லுவாங்கல்ல, குருவருளும் திருவருளுங்கிற மாதிரி இதை நாம முடிவு பண்ணோம். ஆனா எந்த டேட்டுன்னு தெரியல. சர்வ பூதேஷு தனலக்ஷ்மி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. ஓம் தனலக்ஷ்மி நமோ நமः. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் திவி 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 திவி
अपरिमितामोतवान सौभाग्या अरुणा अतिशय करुणा अभिनव सुंदरी ममरे ओम ऐं ह्रीं श्रीं दीपमहालक्ष्मी नमो नमः ओम ऐं ह्रीं श्रीं प्रकृत्यै नमः ओम विकृत्यै नमः ओम विद्यायै नमः ओम सर्वभूतक्षतप्रदायै नमः ओम सरद्यायै नमः ओम विबुद्ध्यै नमः ओम सुरभ्यै नमः ओम परावात्मिकायै नमः ओम वाचे नमः ओम पद्मलयायै नमः जन्यायै नमः ओम हिरण्मयै नमः ओम लक्ष्मी नमः ओम नित्यपुष्टायै नमः ओम विभावर्यै नमः ओम आदित्यै नमः ओम दीप्त्यै नमः ओम दीप्तायै नमः ओम वसुधायै नमः ओम वसुधारण्यै नमः ओम कमलायै नमः ओम क्षीरोदस्मातायै नमः ओम अनुग्रहपतायै नमः ओम बुद्धये नमः ओम अनगायै नमः ओम हरिवल्लभायै नमः ओम अघोगायै नमः ओम अमृतायै नमः ओम दीप्तायै नमः ओम लोकशोकविनाशिन्यै नमः अरुणायै नमः ओम लोकमात्रे नमः ओम पद्मप्रियायै ओम पद्मसुन्दर्यै नमः ओम पद्मोद्भवायै नमः ओम पद्मुख्यै नमः ओम पद्मनाभप्रियायै नमः ओम रमायै नमः ओम पद्मालधरायै नमः ओम देव्यै नमः ओम पद्मिन्यै नमः ओम प्रभायै नमः ओम चन्द्रवदनायै नमः ओम चन्द्रायै नमः ओम चन्द्रसहोदर्यै नमः ओम चतुर्भुजायै नमः ओम चन्द्ररूपायै नमः ओम इंद्रायै नमः ओम इंदुसुतायै नमः ओम आशुदलायै नमः शिवगौर्यै नमः ओम सत्यै नमः ओम विमलायै नमः ओम विश्वजनन्यै नमः ओम पुष्टायै नमः ओम पुष्ठ्यै नमः ओम शुक्लमाल्याम्बरायै नमः ओम श्रियायै नमः ओम भास्कर्यै नमः ओम बिल्वनिलयायै नमः ओम वरोरोगायै नमः ओम यशस्विन्यै नमः ओम वसुन्धरायै नमः ओम उदरांगायै नमः ओम हरिण्यै नमः ओम हेममालिन्यै नमः ओम धनधान्यकर्यै नमः ओम सिद्धये नमः ओम चैतन्यसौम्यायै नमः ओम शुभप्रदायै नमः ओम निर्भवेश्वरगणनायै नमः ओम वरलक्ष्मी नमः ओम वरलक्ष्मी नमः ओम वसुप्रदायै नमः ओम स्वभायै नमः ओम हिरण्यप्रगाप्रागादायै नमः ओम विष्णुवत्सदलस्थितायै नमः ओम विष्णुवन्द्ये नमः ओम प्रशान्तायै नमः ओम प्रशान्तलक्ष्मी नमः ओम नारायणसमार्चितायै नमः ओम दारिद्र्यध्वंसिन्यै नमः ओम देव्यै नमः ओम त्रिकालज्ञानसमुद्रायै नमः ओम भुवनेश्वर्यै नमः ओम ऐं ह्रीं श्रीं महालक्ष्मी कमलधारिण्यै नमो नमः அப்படியே கையில கொஞ்சம் குங்குமம் எடுத்துங்க நல்லா அம்பாவை நல்லா பிரார்த்தனை குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமதல் அளிப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது ஓம் महालक्ष्मी नमो नमः ओम अगाधिगरि सुंदर्ये नमः ओम सुरज्योतिये नमः
ஓம் பரதேவதாயே நமः ஓம் நீலாதேவ்யே நமः ஓம் ஜெகன்மாதாயே நமः ஓம் ஜெகன்மாத்ரே நமः ஓம் லக்ஷ்மீ நமः ஓம் அன்னலக்ஷ்மீ நமः ஓம் வீரலக்ஷ்மீ நமः லக்ஷ்மீ நமः ஓம் ஜோதிலக்ஷ்மீ நமः ஓம் மகாவீரலக்ஷ்மீ நமः ஓம் கஜலக்ஷ்மீ நமः ஓம் ஞானலக்ஷ்மீ நமः ஓம் மாயாலக்ஷ்மீ நமः ஓம் நிஷ்டநிவர்த்திலக்ஷ்மீ நமः ஓம் மகாமோக்ஷலக்ஷ்மீ நமः ஓம் மகாலக்ஷ்மீ நமः ஓம் பராக்கிரமலக்ஷ்மீ ஓம்காரலக்ஷ்மீ நமः ஓம் ரீங்காரலக்ஷ்மீ நமः ஓம் பிரணவலக்ஷ்மீ நமः ஓம் அஷ்டாட்சரலக்ஷ்மீ நமः ஓம் மகாதேவி நமः ஓம் மகாதேவாதி நமः ஓம் நீலோத்பவி நமः ஓம் சக்திமாஜாதே நமः ஓம் ஷாமளரூபிண்யே நமः ஓம் தீனதயாவர்யே நமः ஓம் நக்தரூபி நமः ஓம் ஞானஸ்வரூபிண்யே நமः ஓம் நானிலங்கபாதி நமः ஓம் தயாவர்யே நமः ஓம் ஈஸ்வர்யே நமः ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீ மகாதேவி அம்பிகாதி நமோ நமः. நல்லா அம்பாளை நல்லா மறுபடியும் மஞ்சளை கையில் எடுத்துட்டு அம்பாளை நல்லா பிரார்த்தக்கும் ஆடைகள் செஞ்சுடர ஆகுமோர் ஸ்ரீ சக்கர வடிதை தஞ்சமலர் முகம் தன்னில் திகழ்வதும் பஞ்ச விதி தரும் தாயே மகாதேவி லக்ஷ்மி நமோ நமः. இந்த குங்குமத்தை அதில் போட்டுருங்க. மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அந்த திருமாங்கல்யத்துக்கு அந்த குங்குமத்தை அப்படியே சாத்துங்க. மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களாத்வம் மங்களேஹி மாங்கல்யம் தேகி வேஷசா. ஊதுபத்தி இருக்கு. மாத்திய வாசிப்போம். நான் தட்டு வைக்கிறேன். தெளிச்சு வளமா 3 முறை சுத்தி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. பொங்கலுக்கு தண்ணி தெரியுங்க அப்படி கையில் எடுத்துங்க.
இந்திராம் புஷ்பம் புஷ்பான் பிரஜாவான் பஷவான் பவதீம் ஜடபடா ஜுலந்தீம் வைரோஜனீம் கர்மபலேன துட்டாம் துர்காம் தேவீம் சரணமகம் பிரபத்தே சுதனசடே நமः. எல்லாத்தோட இலையிலையும் சௌபாகிய திரவியம் இருக்கு. அதாவது ஜாகி பிட்டு விளையல் மஞ்சள் குங்குமம்ல வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அம்பாள்கிட்ட காட்டிட்டு விளக்குக்கு முன்னாடி வச்சுங்க. சந்திராம் கிரண்மணீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாதேவி நமः. சௌபாகிய திரவியம் சமர்ப்பயாமி. அந்த கண்ணாடி எடுத்து கண்ணாடி எடுத்து வலது திருமாங்கலே சரட தொட்டுங்க. சிவோ மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே திருமங்கை சரட அப்படி தொட்டுங்க. ரெண்டு கையில தொட்டுங்க. வாஜவஸ்த தேவோ வசமிதா பிரார்ப்பரிதே ஸ்தலமாஜகர்மணே அக்னாராகி வீரஜே கிரஹணோ ஹவ்யநாதனே நிஹோனா ஸ்ரீவர்கிஷே சன்னா தேவி வக்கடாமோ பவந்த வீரஜே ஸ்ரய்யோர விஷ்ணவந்துலாஹ. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சமர்ப்பயாமி. சத்ரம் சமர்ப்பயாமி. சாமரம் பீஜயாமி. தானாரோகயாமி. वाद्यं घोषायामि समस्त भक्त्योपचार राजोपचार पूजा षोडशोपचार पूजा समर्पयामि. அவருடைய ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துங்க. மங்களம் கோதலேந்திராய அபிஷேகாயுகுலார்பணே யந்திரகேன கணபதி ஸ்தோத்திர பிரியா கணபதி ஸ்தோத்திரமதாராம் கவல் நவவர்ணம் பூர்ணரத்தே பிரசன்னோ மத கதஹமேத்யா சஞ்சலோ கர்மயுக்மோ அபயவர்ணகந்தோ வாசிகே யக்ஞசோத்ரோ பசுபதி சுதேவா மணீன கற்பனதிகாம் கைலாசநாத பிரியாம் வேதாந்த பிரதிவாத்தியமானபுவாம் வித்தர்பணாரஞ்சனே ஸ்ரீ சக்கர ராஜவீரணையாம் ராஜராஜேஸ்வரி. ஓம் ஐம் மகாதேவி அம்பிகாதே நமோ நமः. ராஜோபசார பூஜா மகாபத்யோபசாரமபதாரஜா மனத்தகத்தாண்டலமேலாம் பாக்கியுள்ளான் மாயார தன்னடியே பாடம் தொண்ட நகத்தகத்தான் இமயவர தண்டிரத்தின் மேலான் இளம்பத்து அப்பாலான் எப்பா செம்பன் முழத்தகத்தான் நடுத்தொன்றை போதுள்ளான் பொறுப்புடையானே ஐயா எனும் கருணின் பெருமானே கற்றவர் விளங்கும் கற்பகக்கனே கருளாது கருணை மாக்கடனை மன்றதியால் மாணிக்கமனையே மதிப்புவர தன்மணிமணிகளுக்கு செற்றவேர் வரங்கள் செற்றஜன் சிவனை திருமீது வளரை விற்றிருந்த ஒற்றவன் தன்னை புறங்கள் கண்டு கண்டு என்றுள்ளும் குளிரவன் கண்பொழுதிலே பாலக்க பாலகன் வேண்டிகள் வாக்கள் என்ற ராமானுக்கு சக்கரம் தந்து அருள் செய்தவர் மன்னியதில் இதனுள் அழைக்கும் அந்த நாள் வாழ்கின்ற செற்றம்பளனே இடமாக பாவித்து நட்டம் பெய்த வல்லாருக்கு பல்லாண்டு கூறுமே உலகாம் துர்க்கறிவன் நிலவுலாவிய நிர்மணி பெண்ணின் அணைகள் ஜோதி நம்பளத்தாழ்வான் மலர் சிலம்படி வார்த்தை வணங்குவான் பொத்தவனே புவனம்பது நான்கனிய பொத்தவனம் காத்தவளே பிங்கர்த்தவளே கருகட்டனுக்கு மூத்தவளே என்றும் உவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையந்தி மற்றோர் தெய்வத்தை வந்திப்பதே நாத்தாலயங்கள் அபிராமவதி எண்ணவண்ணா பூத்தானை மாதுளம்பூ நிறத்தானை புகிழங்கு காத்தானை எங்களை பாசாம் குஷமம் கர்ப்பவனம் சேர்த்தானை முக்கண்ணி தொழுவார் கூறுதிங்கில்லையே கலஜாத கர்ப்பயோ குறையாத வைரமோ கவிடுவாராத நென்றுங்கன்றாத மலவையும் குன்றாத இளமையோ கடுபணியில்லாதுடலும் சடையாத மனமும் அன்பு அகலாத உடலும் தவறாத சந்தானமும் தியானாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கரைகள் வாராத உடையும் துளையாது போனாது போடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயரின் வாரத்தில் அன்பும் ஒரு பெரிய தொண்டர்ந்து விட்டு கண்டாய்
அலையாளே அர்த்தஜனம் மாயமங்கானி அருள்வானி அபிராமஜே ஜெருமையிலேருடையாடவும் ஒன்று எதிருடன் ஞானமணி வேதமுகம் ஒன்று ஒருவடையாடல் நினைத்த முகம் ஒன்று உண்டுருவார் பேர் வாங்குகின்ற முகம் ஒன்று மாறுவது சுரறி வரைத்த முகம் ஒன்று வலியை மனம் புரள வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ எழுத வேண்டும் ஆவியோர் நாதமே அமர்ந்த பெருமானை வாழ்வுகளாக மறுபுறம் துறக்க மன்னன் போன்பரேன் அரசே செய்க குருவிடாதுகள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நற்றமும் எது நல்க மேல் சைவ நீதி விளங்கெல்லாம் எம்பிகள் சைவ நீதி விளங்குக ஆரணம் தோல் வாழ்க குரு ஸ்ரீதனி மேல் வாழ்க வாழ்கவே ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி ஸ்ரீசக்கர வடிவத்து ராஜேஸ்வரி ஸ்ரீசக்கர வடிவத்து ராஜேஸ்வரி பரமேஸ்வரி ஓம் சக்தி ராஜேஸ்வரி ஓம் சக்தி ராஜேஸ்வரி உலகாலும் பராசக்தி பரமேஸ்வரி உலகாலும் மகாசக்தி பரமேஸ்வரி அருளாளர் நெஞ்சத்தில் சிம்மாசனம் 64 கலை வெஞ்சாமரம் ஒரு 4 வேதங்கள் சங்கீர்த்தனம் ஒரு 4 வேதங்கள் சங்கீர்த்தனம் ஓங்காரநாதமம உந்தாண்டவம் ஓங்காரநாதமம உந்தாண்டவம் பூவுக்கும் பொட்டுக்கும் துணையானவள் மஞ்சள் குங்குமத்தில் நிலையானவள் வெண்மஞ்சள் குங்குமத்தில் நிலையானவள் சேவிக்கும் பெண்களுக்கு தாயானவள் சேவிக்கும் பெண்களுக்கு தாயானவள் திருமாங்கல்யம் என்னும் ஒன்றன் வாழ்வானவள் திருமாங்கல்யம் என்னும் வாழ்வானவள்
முகவாச மகாநைவேத்யம் நாளிகேர கதலி பழதாம்பூல மகாநைவேத்யம் நிவேதயாமி கிருஷ்ணவர்தாம் ஸ்வர்ணகஜதாம் சந்தானவர் வெள்ளி தட்சணை வைங்க. அந்த வெள்ளம் ஹேமவீரம் நிவாசோ அனந்த புண்ணியவரம் அதர்ஷான ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே பிரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் துர்கா லக்ஷ்மி நமோ நமः அம்பாளுடைய பாதத்தை தொட்டு கொடுங்க. துர்கா அடுத்தது சரணாகத தீனார்த்த பரித்ராண பராஜனி சர்வ சாந்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே ஓம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நமோ நமः ஜீவன்ல போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். உட்காருங்க. குங்குமம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சீங்க. அர்ச்சனை ஒண்ணுது. ரெண்டாவது பூ ரெண்டு தலைக்கு வச்சீங்க. இப்ப தீபாவளி வந்து எல்லா விளக்குக்கும் தீபாவளி வந்து விடுவாங்க. அப்படி ஒரே எல்லாம் வச்சிருக்கீங்களா? வளையல் எடுத்து ரெண்டு கையிலையும் போட்டுருங்க. அந்த திருமாங்கல்ய சரடு இருக்குல்ல, அந்த திருமாங்கல்ய சரடை அடுத்தபடியாக உள்ள தீபாவளி ஆன போது தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபாவளி எல்லாத்தையும் தீபாவளி வரும். மூடி வாங்கிங்க. அந்த சட்டையை வந்து தடுத்துல போட்டுருங்க. செந்தமிழில் சொல்லெடுத்து நான் பாடுவேன். அம்மா சித்து விளையாடிடவே வருவாயம்மா. நெற்றியிலே திலகம் வைத்து நெஞ்சமதில் உன்னை வைத்து நித்தமித்தம் உன் புகழை நான் பாடுவேன். அம்மா நிம்மதியை தந்திடவே வருவாயம்மா வருவாயம்மா. செவ்வரளி பூவெடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நான் பாடுவேன். அம்மா சித்து விளையாடிடவே வருவாயம்மா. மனமென்னும் மேடையிலே மகராசி உன்னை வைத்து மாதா உன் திருப்புகழை நான் பாடுவேன். அம்மா மந்திரிப்பு நடத்திடவே வருவாயம்மா. அருள்மலையை பொழுந்திடவே வருவாய பாடுவேன். அம்மா சித்து விளையாடிடவே வருவாயம்மா.
चन्द्रमावामुष्टमुष्टवान् प्रजावान् गुणवान् भवति जयं वेदा योगामादितनवेदनमादितनवान् भवति महामारीं विगाधर्मा वेदोत्थमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि चतुर्वेदमाराधनं समर्पयामि चतुरं समर्पयामि झामयेजामि धारयामि अस्वानारयामि समर्पयामि स्वर्णोपचारं समर्पयामि अर्णपरिवारं मंगलेशं करण्डं समर्पयामि कटकटं कपालं अजननिर्नागं आसनं पद्मवेदं अखिल भुवनमाता श्री महामारी स्वरूपो शीघ्रेतं जगन्माता शीघ्रेतं जगद्विरा शीघ्रेतं जगदात्री शीघ्रायै नमो नमः शीघ्रा महामारीम्बिकायै नमो नमः अरविन्द नीलपङ्कजाथ मुट्पथारिणी मुखारविन्द कल्लपद्मलोचनी सुलोचनी पथारविन्द नम्रभक्तभूषणे नमाङ्गदै कात्तरुळि எங்களது வாழ்விலே நோயின்மை கல்விச் செல்வம் அருள் செல்வம் பொருள் செல்வம் ஆகிய 16 செல்வங்களையும் தந்தருளி எங்களது வாழ்நாளே துன்பங்கள் அனைத்தையும் போக்கி இன்பத்தை தந்தருளி அன்னையின் அருளினால் அனைவரும் மனமகிழ்ச்சி மனமொற்றுமையுடன் இருந்து கோயில் வளர எங்களது விதிகளெல்லாம் வளர்ந்து வர வேண்டி அன்னையின் முற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். ஓம் சக்தி மணி கொடுங்க எல்லாத்துக்கும் தீபாவளி காட்டிட்டு வந்துருங்க. ஒருத்தர் தீபாவளி காட்டுங்க, ஒருத்தர் குபூதி கொடுங்க. குபூதி வாங்கிட்டு எல்லாரும்